ஜெனி 13 இயர் ஓல்டு. அவளோட லைஃபுக்காக போராடிட்டு இருக்கிறா. 3 இயர்ஸ் பேக் பயோமெட்ரா பசந்த யூட்ரஸ்க்காக நம்மளோட சர்ஜரி கொண்டு வந்திருந்தாங்க. 10 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிருந்தது. சேலஞ்சிங்காக தான் இருந்தது இவ்வளவு சர்வே பண்றது. பட் லக்கிலி சி காட் ரெக்கவர்டு. நார்மல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி திரும்ப வந்து அவளுக்கு ஒரு லைஃப் த்ரெட்னிங் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரல்ல வந்து கேன்சர்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன கேன்சர்னு நம்ம இதை ரிமூவ் பண்ணி அதை பயாப்சிக்கு அனுப்பிச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த கேன்சர் ரிமூவ் பண்ண அப்படின்னா திரும்ப இருக்க ஓரல் இருக்கிறதுனால நம்ம அனசீசியா கொடுத்து தான் பண்ண வேண்டியதாக இருக்கு. 13 இயர் ஓல்டு அட்மோஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் லைஃப்ல இருக்கா. ஸோ வேற வழி இல்லை, கொடுத்து தான் ரிமூவ் பண்ணி ஆகணும். அந்த ஓரல் கேன்சர் இருக்கிறதுனால அவனால சரியா சாப்பிட முடியாது, ஆல்வேஸ் பெயின்ஃபுல்லா இருக்கும். இவரோட பேரண்ட்டும் வந்து எப்படியாவது இவ்வளவு சர்வை பண்ணணும் அப்படிங்கறதுல காசியஸா இருக்காங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் வந்ததுனால வந்து 2 கண்ணுமே இப்ப தெரியல. ஸோ இருந்தாலும் அவங்களுடைய பெட்டர் பேரண்டிங்னால வந்து இன்னும் சூப்பரா சர்வை ஆயிட்டு இருக்கா. அவளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாத நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கணும். ஸோ போஸ்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து எப்படி ரெக்கவர் ஆகிறேன்னுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் டே பை டேல வந்து அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.